இந்த ட்ரோன் ஷாட்டு, கிரேன் ஷாட்டு, ட்ராலி ஷாட்டு எதுவுமே தேவையில்ல அண்ணனுக்கு. சிம்பிளா ஒரு சாக்கு இருந்தா போதும், அப்படி அழகா இழுத்தே போட்டோ ஷூட்டை முடிச்சிருவாரு. எப்படிலாம் இப்படிதான் யோசிக்கிறாருன்னு தெரியல. உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. என் பார்வைக்கு இந்த போட்டோகிராஃபிக்கு முன்னாடி இந்த போட்டோகிராஃபர் ஏதோ சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் நல்லா குனிஞ்சு இறங்கி இருட்டான இடத்துல போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆரம்பத்துல நான் கூட ஏதோ ஒரு ரெட் கலர் துணிக்குள்ள ஏதோ ஒரு பொருள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உண்மையில என்ன இருந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? அந்த ரெட் கலர் துணி வேற எதுவும் இல்ல, பொண்ணோட ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள கேமராமேன் ஒளிஞ்சு இருந்து போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு எதையோ. அட வெக்கம் கட்டுவீங்களா? ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஏன்னா அந்த கேமராமேன் நீங்களா மாப்பிள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் பாக்குறதெல்லாம் நீங்க போட்டோகிராஃபிங்கிற பேர்ல கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பாத்துருக்கீங்களா பொண்ணுகிட்ட? யாரா நீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. வணக்கம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங், இந்த வெட்டிங் போட்டோ ஷூட் அப்படிங்கிற பேர்ல அத்துமீறி போகும் தொல்லைகளை தான் இன்னைக்கு ட்ரோல் பண்ணி பார்க்க போறோம். இவங்க டார்ச்சர் பத்தாது, ஓன் டார்ச்சர் வேற. ஏன் போட்டு உயிரை வாங்குற? ஆமா மக்களே, தண்ணிக்குள்ள என்ன தெரியுதுன்னு அவங்கள இறக்கி விட்டு கேமராமேன் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன தெரியும்? நானா வேலைகா புடிச்சேன். பைத்தியக்காரா பைத்தியக்காரா, இனிமேதானே தமாஷே இருக்கு. நல்ல ஆழமான காதல் போல இந்த ஜோடிகளுக்கு. அதான் நல்ல ஆழமான இடத்துல போட்டோ ஷூட் வச்சிருந்திருக்காங்க. எனக்கு சாவுபயத்தை காட்டினாங்க பரமா, சாவுபயத்தை காட்டினாங்க. உயிர் பிச்சை கேட்க விட்டா பரமா. இது என்ன பரமா சாவு பயம்? கல்யாணத்துக்கு அப்புறம் டெய்லி ஒரு மரண பயத்தை நம்ம கண்ணில் காமிப்பாங்க பாருங்க. அதுக்கு பேசாம இந்த ஆத்துலயே அன்னைக்கே சேர்த்தோட சேர்த்தா போய் சேர்ந்திருக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. நக்கல்யா அவனுக்கு. என்னடா அங்க பாருங்க. அதாவது அவளுக்கு ஒரு நினைப்பு, அந்த செடிகள்லாம் அவளை அப்படியே தாங்கி பிடிச்சு அப்படியே மேல நிப்பாட்டி வச்சிருக்கோன்னு. ஆனா நடந்தது என்னன்னா, இந்த தில்லாலங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும். எங்க அண்ணன் லேசா எல்லாருமே சூனா பணம் ஆயிர முடியுமாடா? அதானே ஏன்டா எல்லாருமே சூனா பணம் ஆயிர முடியுமாடா? என் தலைவர் தான்டா எப்போதுமே மாசு. அடுத்து வர போட்டோ ஷூட் என்ன ஒரு கான்செப்ட், அதுக்கு மாப்பிள்ளை ஏன் அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான்னு சத்தியமா என்னால கண்டுபிடிக்க முடியல. மக்களே, அது உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா கொஞ்சம் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த திருவிழாவுக்குலாம் அந்த ஒரு டேபிள்ல அந்த ஒரு ஏதாட்டும் ஒரு குச்சிக்குள்ள ரிங்கு போட்டு அந்த ரிங்கு விழுந்துச்சுன்னா அந்த பிரைஸ் கொடுப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி மாப்பிள்ளை நிக்க வச்சு மாலையை அப்படி போட்டிருக்காங்க பொண்ணு. அந்த மாலை வந்து அப்படி கழுத்துல விழணுமா, அதை வந்து அப்படி அடுத்த டைம்ல போட்டோ எடுக்கிறாங்களாம். இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா. மக்களே, வெட்டிங்ல ட்ரோன் ஷாட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரேன் ஷாட் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இப்ப பாருங்க. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே. நான் என்ன பண்றேன்? நல்லா சர்க்கஸ் பண்றான் நீ. அதாவது மாப்பிள்ள பாளையாவுக்கே கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்காரு இந்த இதுல. அதாவது பாளையா பைக்ல ட்ரெயினை தாண்டுவாங்க, ஏதோ இவங்களால முடிஞ்ச மாதிரி பைக்ல கொஞ்சம் காரை தாண்டி பாத்துருக்காங்க. பாய் பாய், டாடா, குட் பை, கயா. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா?
அடுத்து கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு பச்சை பச்சைன்னு ஒரு போட்டோ ஷூட்டை பார்க்கலாமா? ஐயா ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்கிறியா? ஐயோ அங்க வெக்கத்தை பாருங்க. ஐயாவுக்கு வெக்கத்தை பாடுறா. நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. ஆமா கிளம்புங்கடா, அந்த கர்மத்தெல்லாம் பார்க்க முடியல, போய் தொலைங்கடா. சரிங்க சரிங்கயா சரிங்கயா. பிரமாதமான சலவை வெண்மை பவர் டிடர்ஜென்ட் கேக். பிரமாதம். 10 கங்கரி போரு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? கரெக்டா உங்க குரூப் டெலிவரியான இடத்துல இருந்து வர்றாயா? நான் எப்படி பொண்ணு பார்க்க போறதே? ஆனா கேமராமேன்ஸ், பொண்ணையும் மாப்பிளையும் உங்களால என்ன பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள அசிங்கப்படுத்திட்டீங்க. நல்லா இருக்கீங்களா? போன ஷூட்டிங்க ஒரு பச்சை பசேன்னு ஒரு வாக்கியா வரப்புல பார்த்தோம். இந்த ஷூட்டிங்க எங்க வச்சுக்கலாம்? ஒரு ஆத்தாங்கரையில வச்சுக்கலாமா? நீங்க எங்க வர்றீங்க? ஓகே ரெடி. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. பொம்பளை நீ யார்கிட்ட சட்டை பண்ற? நான் பல ரவுடியை மிரட்டுறேன், நீ என்ன மிரட்டியா? போன ஷூட்ல காவாக்குள்ள தள்ளி விட்டு அசிங்கப்படுத்தாங்க, இந்த ஷூட்ல ஆத்துக்குள்ள தள்ளி விட்டு சாவடிக்கிற பாக்காங்க. டேய் போட்டோகிராஃபர்ஸ், உங்களுக்கு எல்லாம் என்னதான்டா பிரச்சனை? டேய் போட்டோகிராஃபருங்களா, எல்லா தப்பையும் நீங்க தான்டா பண்ணிருக்கீங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. சோலி முடிச்சு. இனிமே உனக்கு கல்யாணமே நடக்காது. இல்லற வாழ்க்கை உனக்கு கிடையாது. உன் தலைமுறையோட வாரிசு உன்னையோடைய பினிஷ். ஏடா கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ ஷூட்டை வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள நடக்க வேண்டியதையே ஆஃப் பண்ணிட்டீங்களாடா போட்டோகிராஃபருங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஐயாவுக்கு வெக்கத்தை பாடுறா. ஐயா ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்கிறியா? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? டேய் என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுருக்கிற? சினிமாக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வாடா. இவ்வளவு ஒரு கேவலமா போட்டோ ஷூட் எல்லாம் யார்கிட்ட காமிப்பாங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஓ, அவங்களோட குட்டி குஞ்சுகள் கிட்ட. அவங்க வந்து ஃபீல் பண்ணணுமா நம்ம டேட் அண்ட் மாம்லாம் ரொம்ப ரொமான்டிக்கான கப்பிள்ஸ்னு. குசும்பு எப்பயுமே குசும்பு. என்ன தெரிகிறது? வேற ஒண்ணு இல்ல, கிடைக்காத விஷயம், யாரும் பார்க்காத விஷயம் எங்கேயும் கிடைக்குதான்னு தேடிக்கிட்டு இருக்காரு கீழே படுத்துக்கிட்டு. அட போப்பா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிற நீ? கட்டாயமா இவங்களாம் அந்த போட்டோகிராஃபர் ஃப்ரெண்ட்ஸுங்களா தான் இருப்பாங்க. இந்த போட்டோகிராஃபர் இந்த 10 நிமிஷம் சாப்பிட போற கேப்ல என்னமோ அவங்க வந்து ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா மாறிடுவாங்க. கீழே படுத்துக்கிடுவானோ, உருண்டுக்கிடுவானோ, என்னெல்லாமோ பண்ணுவாங்க. இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா, அன்னைக்கு தான் அவன் DSLR கேமராவே ஃபர்ஸ்ட் தொட்டு பார்ப்பான். எப்படி முதலாளி கூட உட்கார்ந்துதான் வேலை செய்வாரா? இவரு படுத்துக்கிட்டே வேலை பாப்பாரா? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுட்டு, அந்த கல்யாணத்தப்போ போட்டோகிராஃபர்லாம் அந்த பொண்ணு மாப்பிள்ள பேச தேடல, வேற எதையோ தேடிட்டு இருக்காங்க. கீழே படுத்து தேடுறாங்க, உருந்து தேடுறாங்க. ஆனா என்னத்த தேடுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. தேடல் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் சாகுற வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தேடிட்டே தான் இருப்போம். என்னுடைய தேடல் ரொம்ப நீண்டது. ஏன் எடுத்தாங்கன்னு புரியாத, கண்டே பிடிக்க முடியாத போட்டோ ஷூட்ல இப்போ இதுவும் ஒண்ணு. டேய் அவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா நீ உன்னை அவுத்து பாத்துருவான்னு நினைக்கிறேன். ஜெட்டி போட்டுறியாடா கரும்பு முடிச்சவனே.
அண்ணே அவங்களாம் துபாய் மாப்பிள்ள கிளியை என்னைக்கு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கிற பழக்கமே கிடையாது அவங்களுக்குலாம். இது ஒண்ணுதான் இருக்கு அதனால போட்டிருக்கேன். அது வேணாம், அதை கழிச்சிடு. இதே கழட்ரா. எப்பா உள்ள டவுசர் போலப்பா பன்னீர் எடுத்து விட்டு கவர் பண்ணிருக்கேன். எவ்வளவு அசிங்கமா இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி துபாய் மாப்பிள்ளைஸ்லாம் அப்படிதான் கூண்டுக்குள்ள என்னைக்கும் கிளியை அடைச்சு வைக்க மாட்டாங்க. ஏண்டா அது வரைக்கும் மணினே போட்டிருக்கேன். இது என்ன துபாயில ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸா? சரி குட்டி குஞ்சன்ஸ், அவ்வளவுதான் உங்களுக்கான கண்டென்ட்ஸ். கிளம்புங்க கிளம்புங்க, அடுத்து ஒரு மஜாவான மிட் நைட் போட்டோ ஷூட் வருது. கிளம்புங்க கிளம்புங்க. கரும கரும. டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. குடைக்குள் மலையை கேள்விப்பட்டிருப்போம், இதனால குடைக்குள். நீ ஒண்ணும் சொல்லணும் போ. என்ன பாக்குற? துப்புறானேனா உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு, அதான் நான் துப்புறேன். ஆமா போட்டோகிராஃபருங்களா, போட்டோ ஷூட் பண்ணுங்க. அதுக்குன்னு இப்படி காரி துப்புற அளவுக்குலாம் போட்டோ ஷூட் வைக்காதீங்க. சத்தியமா பார்க்க முடியல எங்களால. சரி மக்களே, எப்போதும் சொல்றதுதான், இந்த வீடியோ வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்ல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இவ்வளவு நேரம் நான் கலாய்ச்ச அந்த போட்டோகிராஃபர் கிட்ட எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. இந்த வீடியோவை பார்த்து கோபமா இருக்கிற அந்த போட்டோகிராஃபருங்க, பொண்ணுங்க, மாப்பிள்ளைங்க, இவங்கிட்ட எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரே ஒரு வாட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சர்ப்ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஒரே ஒரு வாட்டி. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு